ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சேர போகிறோம். இன்னும் இப்போ ட்ரெயின் ட்ராவல் இருக்குது. ட்ரெயின் ட்ராவல் 5:30 ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நம்ம இதில் போகணும். எதில் போகணுன்னா ட்ரெயினில் போகணும். இதுதான் நம்ம ஹாஸ்டல். நம்ம இங்கேருந்து இது உஸ்பெகிஸ்தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரிகென்ச்லேருந்து நம்ம டஷ்கெண்ட் போகிறோம். டஷ்கெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா டெல்லி போகிறோம். டெல்லியிலேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறோம் கைஸ். போயிட்டு அப்பா அம்மா, என் தம்பிக்காரன், எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா, அப்புறம் எங்கள் பெரியப்பா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ்லாம் அதில் நின்றுவாங்க. போய் ஒரு மாதம் ஒரு என்ட்ரியை போட்டு ஒரு பிஜிஎம்மை போட்டு இறங்குவோம் கைஸ். பாருங்கள், இதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிஷோர், ஹாய் சொல், மாதவா. இவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஏய் மாதவா, இதுதான் கைஸ் எங்கள் லக்கேஜ். பாருங்க, இவங்க ஹாஸ்டலோட வெரி டேஞ்சரஸ் கைஸ். அப்புறம் என்ன நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் கைஸ். ஊரை விட்டு ஒரு ஊர் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப அசாதாரணமான விஷயம். நீங்கள் சொல்லுங்கள், எப்பயுமே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஜாலியாக இருக்கும் பிளான் போடும்போது. பட் அந்த கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு திக் மூமெண்ட் இருக்கும். அது உங்களுக்குலாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தெரில கைஸ், போகிற வரைக்கும் விலாக் எடுப்போம், பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது. எல்லாம் நல்லதே நடக்கும். நான் பிள்ளையார், முருகர், அவங்க அப்பா சிவன் எல்லாரையும் வேண்டிகிட்டு வந்திருக்கேன். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நல்லதே நடக்கும். ஓகே கைஸ், டாக்ஸி வந்துருச்சு. டாக்ஸி கைஸ். இந்த டாக்ஸியில் தான் நம்ம ஏறி வீட்டுக்கு போகிறது கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். டாக்ஸி ஏறிட்டோம் கைஸ். கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ஊரில் இதுக்கு பேர் ஒக்சால். எப்படி ஒக்சால்? இப்போதான் வந்து இறங்குறோம். யூ நோ கைஸ், ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? ட்ரெயின் வந்துருச்சு. வந்துட்டோம் கைஸ். ஒரு வழியாக ட்ரெயினுக்குள்ளே. இங்கே வாரிங்க, வேர்த்து ஊற்றுது, உரிக்கன்ஸ் வெயில் பயங்கரம், தாங்க முடியல. ட்ரெயினை பார்க்குறீங்களா? இதுதான் என் சீட்டு. அப்புறம் இது பக்கத்தில் இருக்காங்க பாருங்க. இது நம்ம ஸ்நாக்ஸு பாருங்க கைஸ். சார்ஜிங் போர்ட்டு, லைட்டு, என்னென்னமோ கொடுத்துருக்காங்க கைஸ். இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. பட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம பயணம் வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்ம எப்படியாவது போய் ஊர் சேர்ந்துருவோம். சாமி சும்மா அப்படியே ஒரு நடை பயணம் கைஸ். இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க, எகிரி குதிச்சு போயிட்டுருக்கோம். காரா வந்துட்டோம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு சமர்கண்டை நோக்கி பயணம் செய்வோம். ஸ்டாப்பில் நின்றுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மா இறங்கி நின்றுட்டுருக்கோம். இதில் ஒரு பெட்ஷீட்டு, ஒரு ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் கைஸ், டஷ்கெண்ட் வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்களா, டஷ்கெண்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம ஹாஸ்டல் போகிறோம். டாக்ஸி ஏறிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் போயிட்டு என்னென்ன அலப்பறை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.
இதுதான் நம்ம வந்திருக்க ஹாஸ்டல் கைஸ், பாம் ஹாஸ்டல். பார்த்தீங்களா, பனைமரம்லாம் போட்டிருக்காங்க. பனைமரம். இதுதான் நம்ம சூட்கேஸ் அண்ட் பேக்ஸ். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். ரோடு கிராஸ் பண்ணுறோம். இருங்க கைஸ், அப்புறம் எங்கேயாவது போய் உங்கள் விலாகர் வந்து இருக்க மாட்டாங்க. அப்புறம் கார் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். அது காலையில் 8 முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக வந்து 10 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு 8 மணிக்கு சாப்பிட போகிறேன். டைம் வந்து கரெக்டாக ஒரு 8:28 ஆச்சு. இந்த டைம் நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். முதல் நாள் ஆஃப்டர் 10 months பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் கைஸ். இத்தனை நாளாக லஞ்ச் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாம். இருக்குது நம்ம ஊரில் இருக்க சரவண பவன் மாதிரி இங்கே இருக்க ஈவோஸ். நம்மளுக்கு வந்து சோறு போடுற ஒரே கடை இதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு. இப்போ பாருங்கள், காம்போ எழுதியிருக்காங்களா, 47,000. அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் உள்ளே கிளம்பிட்டாங்க பாருங்கள். இது ரெண்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள். செலிப்ரிட்டிஸ் கைஸ், வருங்கால டாக்டர்ஸ். நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணது கைஸ். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணது சாப்பிட போகிறோம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 47,000 சாரி 46,000 பில் பார்க்குறீங்களா. 92,000. எங்கே கைஸ் இருக்குது, இங்கே இருக்குது கைஸ். பாருங்கள், இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் 92,000. எப்படி பணக்காரங்க கைஸ். சாப்பிட்டு ரிவ்யூ பார்ப்போம், அப்புறமா பார்ப்போம். வர போகிறாங்க பைத்தியம். நான் பிளாஸ்டிக் ஷூ போட்டு போகக்கூடாதுன்னு போட்டு. ஹாய் கைஸ், பேக் டு த ஃபார்ம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மால் போகலான்னு சொல்லியிருக்காங்க. போகும். பாருங்க கைஸ், அந்த ஈவோஸை திருப்பி காட்டுங்க. ஈவோஸில் கொடுத்த பலூன் ப்ளஸ் ஒரு கண்ணாடி மாசா இருக்கீங்க சொல்லும். வணக்கம் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரிஜின் சிட்டி மாலில் இருக்கோம். குட்டி கெட்டப் சேஞ்ச் கைஸ், சூப்பராக இருக்குது டஷ்கண்ட் சிட்டி மால். ஃபைனலி கைஸ், மாலை விட்டு அவுட் ஆக போகிறோம். சந்திப்போம். இன்னும் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து இது இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் ஹாஸ்டலில் போய் ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டு மேபி பார்ப்போம் எங்கேயாவது போகலாமா. இது சுமார் கீழே பண்ண ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைஸ் இதுதான் நம்ம ரூம். இதுதான் நம்ம காட்டு. இது ஸ்மைலி நஷிகா காட்டு.
தித்திக்ஷா காட் அது. இங்கே கவி. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் இடம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. லாக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். ஐயோ. அப்புறம் ஏசி இருக்குது. ஒரு நல்ல ஒரு இது உள்ள ப்ரைவசி காரணமாக இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாத்ரூம் டூர். ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, அங்கே சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஸு அப்படியே எங்கிட்ட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது என் பர்ஸு. அவ்வளோதான். என் பெட்டு தான் இருக்கிறதுலே க்ளீனாக இருக்குது. அங்கே இருக்காங்க உங்கள் ப்ளாகர். எங்களோட திங்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இன்னொரு ப்ளாகர் டயர்ட் ஆகிட்டாங்க, பாத்ரூம்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஹலோ காய்ஸ், நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா டஷ்கெண்டில் இருக்கோம். டஷ்கெண்ட்லேருந்து நம்ம ஜெட் டெல்லிக்கு போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.